மே 29 நிலையும் நடையும். ஆண்டவர் தோன்றும் போது நாமும் அவரைப் போல் இருப்போம். 1 யோவான் 3:2. பரிசுத்தமாகுதலை 3 நிகழ்வுகளாய் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட வேளையில் கிட்டும் அனுபவம். அடுத்தது நெடுகவே நடந்து கொண்டிருப்பது, முடிவானதும் முதல் அனுபவம் போல் ஒரு குறிப்பிட்ட வேளையில் நடப்பதாகும். நாம் நீதிமான்களாக்கப்படும் வேளைதான் பரிசுத்தமாகுதலின் முதல் படி. பாவி ஒருவன் கடவுளிடம் திரும்பி சிலுவையில் கிறிஸ்து முடித்து விட்டதை நம்பும் போது அது நிகழ்கிறது. அவன் அந்நேரமே உடனடியாய் தூய்மையாக்கப்படுகிறான். அவனது சொந்த நீதியாகிய கந்தையான உடைகளுக்கு பதிலாக இரட்சிப்பின் அலங்கார ஆடைகள் அவனுக்கு அளிக்கப்படுகின்றன. கடவுளின் பார்வையில் இனி அவன் பாவி இல்லை. அவருக்கு பிரியமான குமாரனுக்குள் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிசுத்தன். அப்பொழுதுதான் விழுந்துள்ள பனித்துளிகள் போலவும் பஞ்சு போலவும் விசுவாசி சுத்தமாகிறான். ஏசாயா 1:18. இதை நிலையின்படியான பொசிஷனல் பரிசுத்தம் என்கிறோம். இது கடவுளுக்கு முன் நமது நிலையை ஸ்டாண்டிங் குறிப்பிடுகிறது. நீதிமானாக்கப்பட்ட வேளை முதல் நடைமுறையான பிராக்டிக்கல் சுத்திகரிப்பு துவங்குகிறது. நீதிமானாக்கப்பட்ட விசுவாசியை கடவுள் நீதிமானாக நடந்து கொள்ள அழைக்கிறார். பரிசுத்தவான் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும், தூயோர் இன்னும் தூய்மையாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11. நிலையின்படியான பரிசுத்தம் ஒரு சிலாக்கியம். நடையின்படியான அல்லது நெடுகவே உண்டாகும் பரிசுத்தம் விசுவாசியின் பொறுப்பாகும். இதுவே கடவுளுக்கு முன் அவனது நடையாகும். நடைமுறையாய் பரிசுத்தமாக்கப்படும் போது நாம் பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு கடந்து செல்கிறோம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரையும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய ஒளி போல் இருக்கும். நீதிமொழிகள் 4:18. இறைமகன் திரும்பி வருகையில் நீதியின் சூரியன் உச்சியிலிருந்து பிரகாசிக்கும். அப்பொழுது நாம் பரிசுத்தமாகுதலின் முடிவை எட்டுவோம். நான் ஒரு நாளில் இயேசுவை போலவே இருப்பேன் என்று நினைத்தார். அப்பப்பா, இந்த சத்தியம் யோவானை எவ்வளவாய் பரிசுத்தப்படுத்திற்று என்று பாருங்கள். என் அன்பார்ந்தவர்களே, நாம் ஏற்கனவே கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம். கிறிஸ்து வரும்போது நாம் எத்தன்மையராயிருப்போம் என்று கற்பனை செய்தும் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். 1 யோவான் 3:2. பரிசுத்தத்திற்கு 2 பக்கங்கள் உண்டு. ஒன்று கடவுளுக்கு முன் குற்றமற்றவர்களாய் நடந்து கொள்ளுதல். அடுத்தது மனிதரோடு உள்ள உறவுகளில் மாயமற்ற அன்பை காட்டுதல். ஒன்றில்லாமல் மற்றது முழுமை பெறாது. 1 யோவான் 4:20. பரிசுத்தத்தில் வளர்வதென்றால் இவை இரண்டிலும் முன்னேறுவதாகும். இவ்விரு பகுதிகளையும் எபிரேயர் நிருப ஆக்கியோன் மிக அழகாக இணைத்துள்ளார். யாவருடனும் சமாதானமாயிருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள், தூய்மை அன்றி எவரும் ஆண்டவரை காண முடியாது. எபிரேயர் 12:14. நம்மால் முடிந்த அளவு மனிதரோடு காரியங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். மீதி காரியங்களை ஆண்டவர் தமது வருகையின் போது பார்த்துக் கொள்வார். 1 தெசலோனிக்கேயர் 3:12-13.